கடைசி காலகட்டத்தில் யுத்தம் ஒழுங்க போகின்ற இடம் அடிச்சு பார்த்தான், கொண்டு பார்த்தான், பசியை காட்டி பசியை வரவைத்து இப்பொழுது கொண்டு கொண்டிருக்கிறான். அந்த அரக்கர்கள் யகூதிகளை எதிர்க்கிறான், ஃப்ரீ பலஸ்தீன் என்று போர்டு வைக்கிறான், ஆர்ப்பாட்டம் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாள் குறித்து மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற யுத்தங்களும் யுத்த ஒப்பந்தங்களும் யுத்த நடவடிக்கைகளை பார்த்தா எல்லாமே ஷாம் நாட்டை தொடர்பு படுத்தி ரசூலுல்லாஹ் விவரமாக சொல்லுகிறார்கள். ஷாம் நாடு என்பது இன்றைய எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய நாடு. ஃபுஸ்தாத்துல் முஃமினீன யௌமல் மல்ஹமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது முஸ்லிம்களுடைய டென்ட் கூடாரம் ரோக்தா என்கின்ற ஒரு ஊரிலே இருக்கும் என்றார்கள். ரோக்தா என்கின்ற ஊர் சிரியா நாட்டிலே இன்னுமே இருக்கிறது. கடைசி காலகட்டத்திலே யுத்தம் ஒழுங்க போகின்ற இடம் தெளிவான வகை ஷாம் நாட்டை குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பிராந்தியம் தான் யுத்த களமாக இப்பொழுது சுத்தி கொண்டே இருக்கிறது தோழர்களே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சில நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், ஃபித்னாக்கள் வருகின்ற காலத்துல நான் எங்க இருக்கணும் என்று நீங்கள் எந்த இடத்துல வாழணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் வந்து கேட்ட பொழுது ரெண்டு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று என்ன, அல் மதீனா, அல் மதீனா, முடியுமா இருந்தால் மதீனாவுல நீங்க தங்க வேண்டாம். அல் மதீனா கைருல் லஹும் இன் கானூ யஅலமூன், மதீனா சிறந்த ஊராக இருக்கும். மறுமை நாள் கிட்டவாகின்ற பொழுது நெருங்குகின்ற பொழுது மதீனாவை விட்டு மக்கள் ஓடுவார்கள். மதீனா கூட கெட்டவர்களை வைத்துக் கொள்ள மாட்டாரே. எப்படி இரும்புல துருப்பிடித்தால் அந்த கரைகளை போக்குமோ, மதீனா குலுக்கி கெட்டவர்களை மதீனாவை விட்டு வெளியே தண்டு பண்ணாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவதா சொன்னாங்க அஷ்ஷாம், அஷ்ஷாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அஷ்ஷாம், அஷ்ஷாம். தோழர்களே, ஷாம் தேசத்துக்கு ரசூலுல்லாஹ் கை காட்டினார்கள். தூபா ஷாம், தூபா ஷாம், தூபா ஷாம். ஷாம்பாசிகளுக்கு அல்லாஹ் சுபசோபனம் தரட்டும், ஷாம்பாசிகளுக்கு அல்லாஹ் சுபசோபனம் தரட்டும். இன்றைய காசா, இன்றைய பலஸ்தீன், இன்றைய சிரியா கொத்து கொத்தாக மனித பிணங்கள் அடங்கிய மயான பூமியாக ஷாம் தேசம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூபா, சுபசோபனம் உண்டு. இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீஹும், ஷாம்பாசிகளுடைய நிலை கெட்டுவிட்டால் உங்களில் எந்த நடைமுறை இல்லை. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 20க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தன்னுடைய சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற கிரந்தத்தில் ஷாம் தேசத்தின் சிறப்புகள் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இறக்கையை ஷாம்பாசிகளுக்கு விரிப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருகின்ற தகவல்கள் தோழர்களே. அடிச்சு பார்த்தான், கொண்டு பார்த்தான், பசியை காட்டி பசியை வரவைத்து இப்பொழுது கொண்டு கொண்டிருக்கிறான் அந்த அரக்கர்கள். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உதவியை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை அந்த பலஸ்தீன் வாசிகள், அந்த ரக்கா மக்கள் இன்னும் உயிரோடு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சத்தம் காவலை கேட்கிறது. ஒன்றை செய்ய முடியும், துஆ. துஆ உள்ளத்தால் செய்ய முடியும். இரண்டாவது, நீங்கள் இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு, யகூதிகளை எதிர்க்கலாம், ஃப்ரீ பலஸ்தீன் என்று போர்டு வைக்கலாம், ஆர்ப்பாட்டம் செய்யலாம். இதெல்லாம் ஒரு முறைதான். இருந்தாலும் எங்களால் செய்ய முடியுமான ஒரே உதவி அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வது. எங்கள் உடம்பிலே ஓடுகின்றது இஸ்லாமிய யுத்தம், யகூதிய யுத்தம் அல்ல. யகூதிகளுடைய திட்டங்களிலே அவனுடைய தேவை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை யகூதிகளுடைய கலாச்சாரம் உள்ள சமுதாயமாக மாற்றுவதில் அவன் குறிக்கோளாக இருக்கிறான். அதனால எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளாக இருக்கிறது, வளர்க்கின்ற வளர்ப்பே யகூதியத்தை விட்டு தூரமாக்குங்கள். அவர்களுக்கு யகூதியத்தை வெறுப்பாக காட்டுங்கள். நீ சமுதாயம் நடந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தீர்க்க முடியாத பிரச்சனை இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய வகையை விட்டு தூரமாகி என்டர்டைன்மெண்ட் என்ற ரீதியில வேறு வேறு கலாச்சாரங்களை, குறிப்பாக யகூதியத்துக்கு நாங்கள் எல்லாம் சார்பாகி அந்த ரத்தமோடு என்ற கலாச்சாரம் உள்ள சமுதாயமாக என் சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படியான ஒரு நிலையில் ஒருவன் பிலஸ்தீன், ஃப்ரீ பலஸ்தீன் தூக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இப்படியான நிலையில் பிலஸ்தீனுக்கு சார்பாக, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. என்னுடைய ரத்தத்தில் ஓட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ் பிரதானமாக சொன்னது ஹாலிஃபுல் யஹூத், யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். இப்ப முஹர்ரத்தில் இருக்கிறோம்,
முஹர்ரத்துடைய ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 10ஆம் நாள் யகூதிகள் நோன்பு நோட்டாங்க. ஏன் நோன்பு நோக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், மூசா பாதுகாக்கப்பட்ட அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அப்படியா? ஹாலிஃபுல் யஹூத், நான் அடுத்த வருஷம் இருந்தா 9 சேர்த்து பிடிப்பேன், மாற்றம் செய்யுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கொண்டே பிரிச்சு வாழ்ந்தாங்க. யகூதிகள் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ் மாற்றம் செய்தார்கள். என்ன சொன்னாங்க? அவர்கள் மீசையை வளர்த்து தாடியை வெட்டுகிறார்கள். ஹாலிஃபுல் யஹூத், நீங்க மீசையை கத்தறீங்கள், தாடியை வளருங்கள் என்று ரசூலுல்லாஹ் யகூதிகளுக்கு மாற்றம் சொன்னார்கள். தாடியை வலித்துக் கொண்டு தாடியை வளர விடாமல் ஒருவன் ஃப்ரீ பலஸ்தீன் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு? தொடங்குது என்ன உணர்வு இருக்கிறதுல? எங்களுக்கு இங்கிருந்து பலஸ்தீனை பற்றி அழகலாம், கவலைப்படலாம், ஆனா செய்ய முடியுமானது எது? யகூதிகளுக்கு மாற்றம் செய்வோம். இந்த சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்காக இருந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமிய பரம்பரையா? இல்லை, சர்வசாதாரணமாக போய்விட்டது. சின்ன பிள்ளையில இருந்து, ஸ்கூல்ல இருந்து, மதரசாக்கள் இருந்து, கல்வி படிக்கிற இடத்துல இருந்து யாருடைய பர்த்டே வந்தாலும் அதை கொண்டாடுகின்ற பழக்கத்தில் இஸ்லாமிய சமுதாயம் அதை சர்வசாதாரணமாக பார்க்கின்ற இஸ்லாமிய சமுதாயமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்க பலஸ்தீனை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்லை. நாங்க கசாவை பத்தி கண்ணீர் வடிப்பதில் அர்த்தமே இல்லை. எமக்கு செய்ய முடியுமான ஒன்று இந்த சமுதாயம் யகூதியத்துடைய பழக்கத்திலே இல்லை, அதற்கு மாற்றம் செய்வோம் என்ற சமுதாயமாக உருவான வரைக்கும் யகூதிகளையும் பலஸ்தீனையும் ஃப்ரீ பலஸ்தீனையும் பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை.